அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. சித்த வித்தியார்த்தி அன்பர். இந்த கேள்வி ஒரு நுட்பமான ஒரு கேள்வி. இதற்கான வீடியோக்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், நடுவில் பேசியிருப்போம். இப்போ இந்த கேள்வியை பற்றி மிக தெளிவாக பார்ப்போம். இது வித்தியார்த்திகளுக்கான கேள்வி. இப்போ ஞானோதயம் அடைந்தவர்கள் அப்படின்னு இருக்காங்க, முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னும் இருக்காங்க. இப்போ முக்தி அடையிறது வேறையா, இல்லை ஞானம் அடையிறது வேறையா, சமாதி நிலை அடையிறது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இப்போ இந்த 2-3 கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ முக்தி அடையிறது அப்படிங்கிறதும் ஞானோதயம் அடையிறது அப்படிங்கிறதும் 2-3 தான். இது வார்த்தைகள் தான் வெவ்வேறு இருக்குது. ஒரு மனிதன் ஞானோதயம் அடைந்து விட்டால் அவன் முக்தி அடைந்து விடுகிறான். ஆனால் முக்தி அடைந்து விட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் மட்டுமே முக்தி அடைந்து மீண்டும் அவர்கள் தன்னுடைய உடலுக்கு மீண்டும் இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. இப்போ வள்ளலாரும் அந்த வகையை சார்ந்தவர் தான். அவர் சிவானந்த பரமஹம்சராக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, வள்ளலாராக இருந்தாலும் சரி, யான் பெற்ற இன்பத்தை பெருகை வையகம் அப்படின்னு மக்களுக்கு இதை நான் எப்படி ஞானோதயம் அடைஞ்சேன் அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு மீண்டும் அவர்கள் வந்தார்கள். இந்த புற செயலுக்கு அகத்தில் அடங்கியிருக்கும் அவர்கள் இந்த புறத்திற்கு எதற்கு வந்தார்கள் என்றால், இந்த விஷயத்தை உலகோருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்தார்கள். இதில் இந்த புத்தர் என்பவர் அவர் காலத்தில் வாய்மொழிகளாக நிறையா விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். விபாஷனா அப்படின்ற ஒரு முறையில் அவர் எப்படி ஞானம் அடையணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கார். இப்போ வள்ளலார் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் அவர் காலத்தில் அவரை அணுகி நிறைய பேர் நீங்கள் எப்படி இந்த நிலையை அடைஞ்சிங்க அப்படின்லாம் கேட்காம, எனக்கு இந்த வியாதியை குணப்படுத்தணும், இதை செஞ்சு கொடுக்கணும், அதை செஞ்சு கொடுக்கணும், அவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களும் அவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் அதிகமாக இருந்தார்கள். புரிந்து கொண்டவர்கள் என்பவர்கள் மிக குறைவாக தான் வள்ளலார்கிட்ட இருந்தாங்க. அப்போ வள்ளலார் நூல் வடிவத்தில் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு அவர் மறைஞ்சிட்டார். ஒளி ரூபமாக அவர் மறைஞ்சிட்டார். இப்போ சித்தர்களும் மகான்களும் அப்படிதான். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை அணுகி யாரும் சரியாக கேட்கவில்லை. கேட்பவர்களுக்கு மட்டும், அவர்களுடைய சிஷ்யருடைய அந்த மனிதர்களுக்கு மட்டும் அதை சொல்லிவிட்டு, அனுபவ ரீதியாக சொல்லிவிட்டு, பாக்கி எல்லாத்தையும் நூல் வடிவத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த காலத்தில் இருந்த நடைமுறை தமிழ் என்பது வேறு, இந்த காலத்தில் இருக்கிற நடைமுறை தமிழ் என்பது வேறு. இப்படி நடைமுறை தமிழ் கொஞ்சம் மாறுபட்டதுனால தமிழ் அகராதியே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு நிர்பந்தம். சித்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல இங்கே நிறைய சிக்கல்கள். ஞானம் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாததுனால இங்கே பலவிதமான குழப்பங்கள், போலி குருமார்கள், போலியான விஷயங்கள், இது எல்லாம் இங்கே நிறைய பரவி கிடக்கு. இந்த உலகம் முழுக்க ஆன்மீகம் இங்கே இந்த தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து போயிருக்கு. ஆனால் இந்த ஞானோதயம் அடையிறத பற்றியும் முக்தி அடையிறத பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்கள்
போலித்தனமான விஷயங்கள் தான் வெளிநாட்டில் பரவி இருக்கிறது இந்த போலி குருநாதர்களால். உண்மையான குருநாதர்களால் 1-2 விஷயங்கள் 1-2 நாட்டில் மட்டும்தான் பரவி இருக்குது. சில நாடுகளில் மட்டும்தான் பரவி இருக்குது. பாக்கி நாட்டில் பரவி இருக்கானா இல்லை. அந்த ஒரு 4-5 நாட்டில் பரவி இருக்கிற உண்மையான இந்த ஞான மார்க்கம், இந்த ஞானோதயம் அடைவதற்கான வழி எத்தனை பேருக்கு தெரியும்னா, அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களையே மிஞ்சி போனால் ஒரு 200 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு 50 பேர் 20 பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் இது உலகம் முழுக்க இந்த விஷயம் இவ்வளோ பரவலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஏன் இந்த விஷயம் இது இந்த மக்களிடையே இது பரவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களே சொல்கிறாங்க, இந்த ஞான மார்க்கத்தில் பல கோடியில் ஒருவரால் தான் ஞானோதயம் அடைய முடியும் அப்படிங்கிறத அவங்களையே வெளிப்படையாக நூல்களில் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வைராக்கியம் வேணும், விடாப்பிடி வேண்டும், கர்மாக்களை நீங்கள் கரைத்திருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் இருந்தால் கர்மாவை நம்ம எளிதில் பயிற்சி மூலமாக சித்த வித்தை மூலமாக கரைத்து விடலாம். அதற்கு கர்மமாகிய வாயு நமக்கு ஜீவன் தேவை, அவ்வளோதான். அந்த ஜீவன் இருந்தால் அந்த கர்மாவை நாம் கரைத்து விடலாம். ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். கர்மத்தை எப்படி கரைக்கலாம் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. சித்த வித்தியார்த்திகள் ஒரு விதமாக எடுத்துக்கணும், மற்றவர்களுக்கு இன்னொரு விதமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், உள்ளார நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ இந்த புத்தரோட முறைங்கிறது வேற, ஆனால் சித்த வித்தை என்பது வேற. இப்போ இந்த புத்தருடைய விபாசனா அப்படின்னா அவர்கள் நீண்ட நாள் அந்த விபாசனா அந்த ஜீவனை கவனித்து இந்த சித்த வித்தையை கண்டுபிடிக்க வேண்டும். இது ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன். இப்போ இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு நமக்கு இந்த கொடை வள்ளல் இந்த ஞானப்பிதா சிவானந்த பரமஹம்சர் இருந்ததனால் அவர் வெளிப்படையாகவும் எளிமையாகவும் அவர் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து விட்டார். அப்படி பகிர்ந்து கொடுத்ததுனால நிறைய பேர் இந்த சித்த வித்தையை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் சித்த வித்தையை அவர்கள் செய்தாலும் நிறைய பேர் சிவானந்த பரமஹம்சரின் நிலையையும் நித்யானந்தரின் நிலையையும் அவர்கள் சிவானந்த பரமஹம்சர் காலத்தில் ஒரு 4-5 சிஷ்யர்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் அடைந்த நிலையை மற்றவர்களால் ஏன் அடைய முடியவில்லை என்றால் அந்த சித்தர்கள் சொன்னது தான் முதல் காரணம். இப்போ 2வது காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை. இந்த சாமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சித்த வித்தை இந்த உலகம் முழுக்க பரவணும், இந்த நாடு முழுக்க பரவணும் அப்படின்றதுக்காக அதில் ஒரு தளர்வு கொடுத்தாங்க. சில விஷயங்கள் தளர்வு கொடுத்தாங்க. என்ன அந்த தளர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்த வித்தியார்த்திகள் இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு பின்னடைவாக தான் பார்க்குறேன், ஒரு மைனஸை தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த வித்தியார்த்திகளுக்கு சித்த வித்தியார்த்தி பெண் கிடைப்பதில்லை. ஒருவர் மனம் போல இன்னொருவர் மனம் இருப்பதில்லை. பெண்கள் மனம் இந்த ஞான மார்க்கத்தில் அதிகபட்சமாக ஈடுபடுவதில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பெண்களில் மகான்கள் சித்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா விரலை விட்டு எண்ணிடலாம். ஆனால் ஆண்களில் எவ்வளோ சித்தர்கள் மகான்கள் இருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இதில் மிக சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஔவையார், இந்த யுவஸ்டி அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவர்களும் ஒரு மகானாக கேரள மாநிலத்தில் வாழ்ந்தவர். இப்போ அதுக்கப்புறம் இந்த காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு மிக குறைவான பட்டியலை தான் நம்மளால் போட முடியும். அதிகபட்சமாக ஒரு 50 பேரை இல்லை ஒரு 30-40 பேரை அப்படி தான் போட முடியும் இந்த பெண்களை பொறுத்தவரை.
ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து அந்த பெண்மையிலிருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அந்த சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆண்களிடம் இருக்கும் அந்த தன்மை பெண்களிடம் இல்லை. இதனால் புத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ஞானோதயம்ன்றது கிடையாது, அவர்கள் ஆண் ஜென்மம் எடுப்பதற்கான வழிமுறைகளை நான் சொல்லித் தருகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் சிவானந்த பரமஹம்சர் என்பவர் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த வித்தை என்பது சரிசமமானது, நீங்கள் சரிசமமாக பகிர்ந்து இந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லியும் நிறைய பெண் சித்த வித்தியார்த்திகள் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்களா அப்படின்னா மிக மிக குறைவு. ஆண் சித்த வித்தியார்த்திகள் சரியான நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் மிக குறைவு. ஆனால் பெண்களுடைய எண்ணிக்கையை விட ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் அவர்கள் எல்லாம் சமாதி நிலையை அடைந்தார்கள், அவ்வளோதானே தவிர அவர்கள் எல்லாம் ஞானோதயம் அடைந்தார்களா இல்லை முக்தி அடைந்தார்களா, சாமியின் நிலைக்கு நித்யானந்தரோட நிலைக்கு அவர்கள் வந்து சரிசமமாக இருந்தார்களானா அது எல்லாம் இல்லை. அவர்கள் சமாதி அடைந்தார்கள். அப்போ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். சமாதி நிலை என்பது நம்ம வந்து சித்த வித்தை பயிற்சி ஒரு மனிதன் சரியாக செய்து கொண்டிருந்தாலே அவன் என்ன பண்ணலாம், சமாதி நிலையை அடைந்து விடலாம். ஆனால் ஞானோதயம் அடைவது என்பதும் முக்தி நிலையை அடைவது என்பதும் அது வந்து ஒரு எட்டாத கனியாகவே இருக்குது. அதற்கு நாம் வந்து என்ன பண்ணணும்? இப்போ இந்த வித்தியார்த்திகள் வந்து சமாதி நிலை அடைஞ்சிடுறாங்க, ஏன் ஞானோதயம் அடையிறதில்ல? இன்னும் அடுத்த பெருநிலையை ஏன் அவங்க வந்து அடையிறதுக்கு முற்படலை அப்படின்னால், அவர்கள் இந்த உலக அனாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து சிக்கி தவிக்கிறாங்க. இந்த புற செயல் இருக்கு இல்லையா, இந்த புற செயலில் அவங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அவங்களால விடுபட முடியல. இந்த புற செயலில் சிக்கி கொண்டும் இவர்கள் வந்து சித்தவித்தை செய்வதனால், இவர்கள் தொடர்ந்து சித்தவித்தை செய்வதனால் நிறைய பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமாதி நிலைக்கு போகிறாங்க. இப்போ ஆசிரமத்திலேயே இருக்காங்க. இப்போ 5 ஆசிரமம் இருக்குது. இங்கே எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜபம்ங்கிறது அவங்களுக்கு வந்து ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு 8 மணி நேரம் ஜபம், 8 மணி நேரம் உறக்கம், மற்ற வேலை 8 மணி நேரம் வந்து அவங்களுடைய உபஜீவனத்துக்காக செய்கிற வேலை, மருந்து தயாரிக்கிறது. இதை மாதிரி இருக்காங்க. ஆனால் சிவானந்த பரமஹம்சருக்கு ஈக்குவலாகவோ இல்லை நித்யானந்தருக்கு ஈக்குவலாகவோ யாராவது அதை மாதிரி ஒரு நிலையை அடைந்திருக்காருன்னா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த நிலை ஏன் அடையவில்லை என்றால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அது சிக்கல் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, சாமி சொன்ன அதே விஷயந்தான். என்ன அப்படின்னா, நீங்கள் திரும்ப திரும்ப நான் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, சாமி சொன்ன மாதிரி இந்த நடவடிக்கை கிரமம் என்பது அடியில் இருக்கிற கூடையோட அடிப்பகுதி மாதிரி. அந்த நடவடிக்கை கிரமத்தை விட்டுடுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சித்த வித்தை என்ற மேல் கூடையை மட்டும் பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறி அள்ளுறதா இருந்தாலும் மண் அள்ளுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் அள்ளுறீங்க. ஆனால் அது வந்து ஒரு பக்கம் அள்ளிங்கன்னா மறுபக்கம் பின் வழியாக போயிடுது. ஏன்னா அது ஓட்டக்கூடை, அல்ல அது வரவே வராது. அப்போ இந்த ஓட்டக்கூடையில் நம்ம வந்து மைனஸாக இருக்கிறது, எதெல்லாம் நம்ம மைனஸாக இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. எதெல்லாம் நம்ம மைனஸாக இருக்கோம் அப்படின்னு, எதெல்லாம் இருக்கோம் அப்படின்னால், முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், பந்த பாசத்தில் அடிபட்டு இருக்கும். நம்ம வந்து இந்த முக்தி நிலையை அடையணும் அப்படின்னால் இந்த பந்த பாசத்தை அற்று இருக்கணும். ஆனால் நம்ம பந்த பாசத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சித்த வித்தியார்த்திகள் கண்டிப்பாக ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அப்படி தான் இருக்காங்க. அப்போ பந்த பாசத்தில் அவங்க வந்து அடிபட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தாற்போல் கருணை, தயவு இது எல்லாம் இருக்கா அப்படின்னா அது எல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சில பேர்கிட்ட இருக்கலாம்,
நிறைய பேர்கிட்ட அது இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஒரு ஒரு முற்போக்கான சிந்தனை, சமநோக்கு பார்வை இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். சாமிகளோட அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, எண்ணம், செயல், இது எல்லாம் மற்றவர்களிடம் இருக்கா அப்படின்னா, வித்தியார்த்திகளிடம் இது இருக்கா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து குறைவு தான். இங்கே வந்து சித்த வித்தை செய்பவர்கள் ஒரு சில பேர், எல்லாரையும் நான் சொல்ல, ஒரு சில பேர் தன்னை மிகைப்படுத்தி கொண்டு பேசுவதும், தன்னை வந்து ஒரு பெரிய மகான் போல் கருதி கொண்டு இருப்பதும், அதை மாதிரி நடக்கிறது நிறைய இருக்குது. சில பேர் சித்த வித்தையை சொல்லிக் கொடுக்காமல் வேறு சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பதும் இங்கே வந்து வழக்கமாக இருக்குது. இது ஒரு சில பேர் தான், எல்லாரையும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை. மற்றவர்கள்லாம் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. சில நுட்பங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த எல்லா நுட்பங்களும் நீங்கள் உங்கள் பயிற்சியில் தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தவர்களுக்கும் அனுபவம் என்பது வேறு வேறு இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே இந்த யோகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதனோட மனநிலை இருக்குது இல்லையா, இந்த மனிதனோட மனநிலை எப்படி இருக்குன்னா, பேசாமல் இருக்கும் ஒருவரை மிகப்பெரிய மகான் என்று ஒத்துக்கொள்வதும், பேசிக்கொண்டு இருப்பவரை சாதாரணமாக நினைப்பதும் இந்த மனித கூட்டத்துக்கு ஒரு பங்காகவே இருக்குது. அதுக்காக தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைதான். ஆனால் சுவாமி அதை மாதிரி நினச்சிருந்தால் இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டம் இந்த அளவுக்கு பெருத்திருக்குமா அப்படின்னா அது பெருத்திருக்காது. அப்போ நம்ம பேச வேண்டிய நேரத்தில் வள்ளுவன் சொன்ன மாதிரி பேச வேண்டிய நேரத்தில் பேசி தான் ஆகணும். மற்ற நேரங்களில் பேசாமல் இருப்பது தான் வழக்கம். ஆனால் ஒரு வித்தியார்த்திகளிடம் நாம் அதிகப்படியாக பேசிவிட்டோம் என்றால் மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சகஜ நிலைக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. ஒரு சாதாரணமாக நினைத்து கொள்வது அப்படின்ற மனநிலை இந்த மனிதர்களிடம் இருக்குது. யார் பேசாமல் இருக்கிறார்களோ அவரை உயர்ந்து பார்க்குறதும், பேசுகிறவங்கள ஒரு சாதாரணமாக பார்க்குறதும் ஒரு நிலைங்கிறது மனிதன்கிட்ட இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அவர்களிடம் ஒரு தனித்தன்மை, தனித்திறமை என்பது இருக்கும் என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ளணும். அது வித்தியார்த்திகளுக்கும் அது வந்து பொருந்தும். ஆனால் நாம் அதிகம் பேசக்கூடாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சித்த வித்தியார்த்திகள் அதிகம் பேசக்கூடாது. பேசினால் பயனுள்ள சொல்லாக பேச வேண்டும். இல்லாட்டினா நீங்கள் சும்மா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜீவன் சேமிக்கப்பட்டால் தான் நீங்கள் வந்து பெருநிலையை அடைய முடியும், சமாதி நிலையை அடைய முடியும். உங்கள் ஜீவனை போக்கி கொண்டிருந்தால் நீங்கள் வந்து பெருநிலையை அடைய முடியாது. இப்போ நம்ம பேசுகிறோம், ஜீவனை போக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை பார்க்குற பல நூறு பேர்கள் பயன்பெறுகிறார்கள். ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதற்காக பேசுகிறோம். நம்ம உயிரை கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் விளக்குறோம். ஏன் அப்படின்னா, எங்கள் காலத்தில் இந்த அளவுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கும் சரியான ஆட்களே கிடையாது என்பது தான் இங்கே உண்மையாக இருந்தது. எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. ஆனால் இன்றளவு அப்படி இல்லை. டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. அந்த டெக்னாலஜி மூலம் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். இது நல்ல விஷயம்தான். அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுங்கிறது தவறு கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஞானோதயம் அடைவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அப்படின்னால், இந்த பந்தபாசம், கருணையற்ற தன்மை, இந்த தயவு இல்லாமல் இருக்கிறது, ஆசையோடு இருக்கிறது. இப்போ பேராசைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஆசை இல்லாமல், பேராசைக்கெலாம் நம்ம போகவே கூடாது. இப்போ ஆசை இல்லாமல் இருக்கணும். இந்த ஆசை இல்லாமல் இருந்தால்தான் இந்த பெருநிலையை ஞானோதயம் அடைய முடியும். சுத்தமாக எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நிர்வாணமாக இருக்கணும். நிர்வாணம் என்பது அம்மனமாக இருப்பதில்லை. நாம் வெறுமையாக இருப்பது. மனதளவிலும் எண்ண அளவிலும்
நம்ம வந்து வெறுமையாக இருக்கும் நிலைக்கு பேர் தான் நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறது. ஆகவே ஏன் இந்த சித்த வித்தியார்த்திகளால் நிறைய பேரால் ஞானோதயம் அடைய முடியல அப்படின்னு கேட்டிங்கனால், அதற்கு அவர்களுடைய ஆசையும் குடும்பமும் வெளி சூழ்நிலைகளும் தான் காரணம் என்பதை நாம் தெளிவாக ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இதுதான் உண்மையும் கூட. ஆகவே வந்து இப்போ இந்த சமாதி நிலைங்கிறது யதார்த்தமாக எல்லாராலையும் அடைஞ்சிட முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க, பயிற்சி செய்து கதாகதம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வழியை என்ன பண்ணுறீங்க, சுத்தப்படுத்தி வச்சுருக்கீங்க. ஒரு ஒரு முள் புதர் அண்டி கிடக்கு, ஒரு வழியில் புல் கிடக்கு, டெய்லி அந்த வழியில் போயிட்டு வரீங்கன்னா அது ஒரு பாதையாக ஆகும் இல்லையா? அதே போல் இந்த சமாதி நிலையை அடைவதற்கு அந்த பாதையை சுத்தப்படுத்தி வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி சுத்தப்படுத்தி வைத்திருக்கும்போது இந்த ஜீவன் அடிக்கடி போகும் பாதை எந்த பாதையோ அந்த பாதையில் தான் இந்த ஜீவன் போய் நிற்கும். அப்போ நீங்கள் வந்து அண்ணாக்கு துவாரத்தின் வழியாக மேலும் கீழுமாக ஏற்றி அந்த வழியால் போயிட்டு இருக்கக்குள்ள இந்த ஜீவன் எந்த வழியால் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அதற்கு எந்த வழி வந்து ஈஸியாக இருக்கோ அந்த வழியில் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழி ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம டெய்லி போயிட்டு வந்த வழி அப்படின்றதுனால ஜீவன் வெளியில் போகக்குள்ள ஜீவன் முக்தி அப்படிங்கிற நிலைக்கு போகாமல் இந்த சமாதி நிலைக்கு போயிடும். ஆனால் அதற்கு அடுத்தாற் போல் இந்த சமாதி அடைந்ததுக்கு அடுத்தாற் போல் அவர்களுடைய கர்மா எப்படி இருக்கோ, அவர்களுடைய பிராப்தம் எப்படி இருக்கோ, அவர்களுடைய வாழ்க்கைத்தன்மை எப்படி இருந்துச்சோ, அதுக்கப்புறம் அந்த சமாதி வைத்ததுக்கப்புறம் அவர்கள் ஜீவன் முக்தி அடைகிறார்களா இல்லை ஞானோதயம் அடைகிறார்களா என்பது மிக மிக ரகசியமானது. இப்போ சித்தர்கள் எல்லாம் இதை மாதிரி ஒரு நிலையில் தான் அவங்க வந்து உதவி பண்ண வருவாங்க. அதுக்காக எதுக்கெடுத்தாலும் சித்தர்கள் சித்தர்கள்னு சொல்லிடாதீங்க. சித்தர்களுக்கு எனக்கும் ஒரு லிங்க் இருக்குது. நான் ஜபத்தில் உட்காரக்குள்ள சித்தர் வந்து என்னை கூட்டார், ஒரு அதிர்வு அலையில் அவருக்கும் எனக்கும் ஒரு அதிர்வு அலை இருந்தது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு மிகைப்படுத்திக்காதீங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானோதயம் அடைந்தவர், ஞானோதயம் அடையாதவர், இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலை என்று ஒன்று, இந்த 3 தான் இருக்குது. இதை போட்டு குழப்பிக்காமல் என்கிட்ட இது பவர் வந்துடுச்சு அது அப்படிலாம் நம்ம வந்து பேசக்கூடாது. எல்லார போலையும் சித்த வித்தியார்த்திகளும் சாதாரண சாமானிய மனிதர்களே. ஆனால் அவர்களிடமிருந்து உலகவாசிகளிடமிருந்து நாம் கொஞ்சம் சற்று விலகி இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அந்த நிலையை சரியாக அடைவதற்கும் சித்தர்கள் எந்த வழியில் நம்ம வழிகாட்டியிருக்கார்களோ அந்த வழியை பின்பற்றி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதி நிலை என்பது வேறு, ஞானோதயம் அடைவது என்பது வேறு. சித்த வித்தியார்த்திகள் அநேகம் பேர் அடைவது சமாதி நிலை. ஆனால் ஞானோதயம் அடைந்தார்களா அப்படின்னால் இல்லை என்பதும் கேள்விக்குறி என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானோதயம் என்பது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அடைந்த நிலை, புத்தர் அடைந்த நிலை, நித்யானந்தர் அடைந்த நிலை, பட்டினத்தார் அடைந்த நிலை, ராகவேந்திரர் அடைந்த, இப்படி வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த நிலையை நம் சித்த வித்தியார்த்திகள் அடைந்தார்களா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலையை நாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். சாமிகள் வள்ளலார் இருந்தார், எப்படி இருந்தார், ஞானோதயம் அடைந்த நிலையில் இருந்தார். அதே போல் இந்த வித்தியார்த்திகளும் இந்த சமாதி அடைந்தவர்களும் இருந்தார்களா அப்படின்னா இல்லை. அவங்க குடும்பத்தில் இருந்தாங்க, பந்தபாசத்தோடு இருந்தாங்க, ஆசையோடு இருந்தாங்க, எல்லாத்தோடையும் இருந்து தான் அவங்க வந்து சமாதி நிலைக்கு போனாங்க. அப்போ அவர் ஞானோதயம் அடைவது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது, ரகசியமாக உள்ளது. சில ரகசியங்களை நம்மால் சொல்ல இயலாது. ஏனென்றால் அதில் பலவிதமான சர்ச்சைகள், குழப்பங்கள் இருக்குது. சொல்ல முடியும், ஆனால் அதை சொல்லாமல் இருப்பது என்பதே ஒரு சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது. நன்றி, வணக்கம்.